வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போது மேக்ரோனி பாஸ்தா. இந்த மேக்ரோனி பாஸ்தா நம்ம இந்தியன் ஸ்டைலில் பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ப்ராப்பரான ஒரு ஒயிட் சாஸில் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ஒயிட் சாஸில் பண்ணும்போது ஹோட்டலில் பண்ணும்போது நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. பட் சட்டுன்னு நம்ம வீட்டில் ஒரு ஈஸியான ஸ்டைல் எப்படி பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மேக்ரோனி பாஸ்தாக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மேக்ரோனி பாஸ்தா 100 கிராம், மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நம்பர், லவங்கம் 3 நம்பர், பிரிஞ்சி இலை 2 நம்பர், பொடிசை நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய வெங்காயம் 1 டீஸ்பூன், மிக்ஸ் வெஜிடபிள் தேவையான அளவு, பால் 250 ml, மைதா 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் 2 டேஸ்ட், பட்டர் 3 டேபிள் ஸ்பூன், சீஸ் தேவையான அளவு, ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த மேக்ரோனி பாஸ்தா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி பாயில் பண்ணுறது ப்ராப்பராக ஸ்டைலாக கற்றுக்க போகிறோம். இப்போது கொதிக்கிற தண்ணியில் இந்த மேக்ரோனி பாஸ்தா போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதே டைமில் கொஞ்சமாக உப்பு. இந்த எண்ணெய் உப்பு எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னா, எண்ணெய் வந்து அந்த மேக்ரோனி பாஸ்தா பாயில் ஆகி வர டைமில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு சால்ட்டு, கரெக்டான அளவுக்கு சால்ட் இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்ல, அதனால் ரெண்டுமே போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த பாஸ்தா கரெக்டாக வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 7 நிமிஷம் கரெக்டான டைம். இல்லை எனக்கு கொஞ்சம் வெல்டனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் 8 நிமிஷம் வைக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம். அப்படி விட்டினா இந்த பாஸ்தா மேஷ் ஆகிடும். இதுக்கப்புறம் அந்த பாஸ்தா அப்படியே எடுத்து ஒரு பெரிய ட்ரேயில் போடுங்க. போட்ட பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் ஓவராக குக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணும்போது ஒட்டாமல் இருக்கும். அதனால தான் எண்ணெய் ஃபைனலாக திருப்பி ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு ஒயிட் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது இந்த சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பால் வந்து நல்லா பாயில் பண்ணுறோம். இந்த பால் பாயில் பண்ணும்போது ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துக்கங்க. அதில் 3 லவங்கம் இந்த மாதிரி வெங்காயத்தில் இன்சர்ட் பண்ணிக்கங்க. மூணு பிரிஞ்சி இலை, அதாவது பேலீஃப், இதெல்லாம் போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாயில் பண்ணும்போது என்ன வேணும், அதோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். ரூல் சொல்லுவாங்க, அதாவது ஒயிட் சாஸ் ரெடி பண்ணும்போது பட்டரும் மைதாவும் சேர்த்து குக் பண்ணும்போது பச்சை, அதாவது வெறும் பாலை குக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வர டேஸ்ட்டும், இந்த மாதிரி ஆனியன், பேலீஃப், லவங்கம் இதெல்லாம் போட்டு பாயில் பண்ணி ஆட் பண்ணுற பாலுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் இந்த மெத்தடில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ண சொல்கிறேன். இப்போது இந்த பால் எவ்வளோ நேரம் பாயில் பண்ண கேட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கு பிறகு ஸ்டெயின் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த பால் ரெடி ஆயிடுச்சா? இதுக்கு பிறகு ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு பட்டர், மைதா ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கணும். அதாவது ரெண்டுமே ஒரே அளவாக இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் வால்யூம் அதிகமாக பண்ணணும், அதாவது குவான்டிட்டி வீட்டில் அதிகமாக பண்ணணும்னு வச்சுன்னா அந்த டைமில் எத்தனை டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணீங்களோ அதே அளவுக்கு வந்து மைதா ஆட் பண்ணணும். ஒரு சட்டுன்னு வீட்டில் ஈஸியாக பண்ணுற மெத்தட் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அது இதுதான். நீங்கள் வெறும் ஒயிட் சாஸ் மட்டும் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் பட்டர், மைதா போட்டு குக் பண்ணிவிட்டு பாலை ஆட் பண்ண பிறகு அந்த சாஸ் எடுத்து கார்லிக், ஆனியன் கொஞ்சம் லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் சாஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி பண்ண போதில் சட்டுன்னு ஈஸியான ஸ்டைலில் பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா பட்டர் போட்டிருக்கேன். அந்த பட்டரில்
1 டீஸ்பூன் பூண்டு, வெங்காயம், அதுக்கு பிறகு மைதா. இந்த மைதாவும் பட்டரும் போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணுங்க. அதே டைமில் மீடியமான ஃப்ளேமில் இருக்கணும். இதுக்கு பேர் தான் ரூ சொல்லுவாங்க. பட்டரும் மைதாவும் சேர்த்து குக் பண்ணுறதுக்கு ரூ சொல்லுவாங்க. அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த பாலை ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த பால் ஆட் பண்ண பிறகு நீங்கள் நல்லா குக் பண்ண கெட்டியாகும். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்திருக்கும். அதே டைமில் சீசனிங்காக உப்பு ஆட் பண்ணுறோம். சில பேர் க்ரீம் போடுவாங்க, அப்படிலாம் போனால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு பேசிக்கான ஸ்டைலில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறோம். பாஸ்தாவா நம்ம வீட்டில் பண்ண முடியுமா, அதுக்கு தேவையான பொருள்லாம் இல்லையே சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அதனால தான் நம்ம வீட்டில் இருக்க ஒரு பேசிக்கான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறோம். இதில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பாஸ்தா வெளியே வாங்கியிருப்பீங்க, பட்டர் வெளியே வாங்கியிருப்பீங்க, சீஸ் வெளியே வாங்கியிருப்பீங்க. அடுத்தது இந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாஸ்லேயே டேரெக்டாக வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், ஆலிவ் ஆயில், சன்ரைட் டொமேட்டோ, மஷ்ரூம், கார்ன், இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த பாஸ்தா. இந்த பாஸ்தா ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா அந்த டைமில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு திருப்பி குக் பண்ண கெட்டியாகும். அதனால் உங்களுக்கு கரெக்டான பக்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக பட்டர், சீஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ரெடி. இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா, அதாவது மேக்ரோனி ஒயிட் சாஸ் பாஸ்தா ஒரு பேசிக்கான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எதனா வேணுங்கன்னா அந்த டைமில் ஒயிட் பெப்பர் போடலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம், ட்ரை ஹர்ப்ஸ் போடலாம். இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பேசிக்காக நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு காரமே இல்லாமல் ஒரு ஈஸியான ஸ்டைல் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த சாஸில் பாஸ்தாவை கரெக்டான டைமில் பாயில் பண்ணி எப்படி டாஸ் பண்ணுறது சொல்லி ஒரு சட்டுன்னு ஒரு சூப்பரான ரெசிபி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பாஸ்தா வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்காக நீங்கள் வெளியே போயிட்டு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா 250 300 rupees ஒரு பேசிக்கான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது. இதே நம்ம வீட்டில் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரூபாயில் ஒரு 4 பேர் திருப்தியாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.